அவ்வளவுதான். சோ இதுதான் வந்து உனக்கு இன்னைக்கு கொடுக்கணும்னு நினைச்ச பேஸ் ஃபவுண்டேஷன். கிளியரா? ரைட் ரைட். அடுத்தது டேட்ஸ் அண்ட் டென்சஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. டேஸா? டேட்ஸ் 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 ஓகே. கிழமை வேற நாட்கள் வேற இல்ல. ஆமா ஆமா. இப்ப நீ கிராஃப், சார்ட், மேப், டயக்ராம் இல்ல டேபிள் எது வேணா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே டேட்ஸ் வரும். இது வந்து உனக்கு என்ன டென்ஸ் டு யூஸ்ங்கிறது உனக்கு தெளிவு கொடுத்துரும். டென்சஸ்க்கு சொல்றேன். டேட்ஸே கொடுக்கல, டேட்ஸே கொடுக்கல அப்படின்னா கண்ணை முட்டு பிரசன்ட் டென்ஸ்க்கு போயிடு. ஓகே ஓகே. dates will tell you the tense. ஒரு நிமிஷம் பா. ஓகே அக்கா, நோ இஷ்யூஸ். Dates will tell you to know the tenses. Know about tenses. And ஒரு 10 minutesல மீட்டிங் எண்ட் ஆனாலும் எண்ட் ஆயிடும். திருப்பி ரீஜாயின் பண்ணிக்கோ. ஓகேக்கா. ஃபார் an எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஆமா. இப்போ இதெல்லாமே வந்து கிராஃப், சார்ட், மேப், டயக்ராம் or டேபிள். இது எல்லாமே உனக்கு வந்து எந்த டென்ஸ் யூஸ் பண்ணுங்கிறதுல தெளிவா இருக்கும். ஓகேக்கா. டயக்ராம்னா லைக் வாட் கைண்ட் ஆஃப் டயக்ராம்ஸ் இருக்கும்? லைக் நீ வந்து இப்போ ஒரு ப்ராசஸ் லைஃப் சைக்கிள் ஆஃப் அ பட்டர்ஃப்ளைன்னு வச்சுக்கோ. ஓகே ஓகே ஓகே. அது நீ டிஸ்கிரைப் பண்ணலாம்ல, சயின்ஸ்ல எவ்வளவு படிச்சிருக்கோம். அந்த மாதிரி மேப் உனக்கு ஆல்ரெடி தெரியும், உனக்கு இங்க இருந்து அங்க போறதுக்கு. பட் இங்க எப்படி இருக்குன்னா, ஒரு 1980ல நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரே எடுத்துக்கேன், சென்னையோடைய மேப்பே பாரு, வேளச்சேரியில 1980ல எப்படி இருந்தது. இன்னைக்கு அதுல பாதி இடம் இல்ல. அப்ப இருந்த குளம் குட்டை கம்மா எதுவுமே இல்லை, எல்லாமே இப்ப பில்டிங் ஆயிடுச்சு. சேட்டலைட் எடுத்து அனுப்பின படத்தை வச்சு காட்டுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் விஷயம். அண்ட் ஸோ இது எல்லாத்துலயுமே வந்துட்டு கண்டிப்பா டேட்ஸ் வரும். ஸோ இப்போ நோ டேட்ஸே கொடுக்கப்படலைன்னு வச்சுக்கோ, தென் கண்ணு மூடிட்டு பிரசன்ட் டென்ஸ்க்கு போயிடு. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இங்கதான் நம்ம பசங்க விழுவாங்க. இப்போ அடுத்து நீயே சொல்ல பாரு, டேட்ஸ் இன் பாஸ்ட்னா என்ன டென்ஸ் யூஸ் பண்ணோம்? பாஸ்ட் டென்ஸ். அது நம்ம கிளியரா இருக்கும். அடுத்தது டேட்ஸ் இன் பிரசன்ட், சாரி, டேட்ஸ் இன் பாஸ்ட்னா பாஸ்ட்க்கு போயிடுவோம். டேட்ஸ் இன் ஃபியூச்சர்னா ஒன் செக். 10 minutes. எப்படி க்ளோஸ் ஆச்சு? But that's okay, the recording is there. Okay. இது க்ளோஸ் பண்ணிட்டியா? இல்லையே, சரி, ஓகே. கையே வைக்கல. சரி, we have the recordingsல, so no problem. Yeah, okay. Dates in futureனா என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணணும்?
future tense. சரி, date spanning both past and futureனா? present continuous. Date spanning both past and future. See, அவன் என்ன கொடுத்திருக்கான்? இப்ப past continuous. Past and future இருந்தனா past and futureலயே போடு. Okay. What is given? We need that accurate data. So it Okay. has to be the same. Cut copy paste தான். பார்த்த உடனே past கொடுத்திருக்கானா yes. அப்ப past tense and future நான் யூஸ் பண்ண போறேன். அதுல என்ன இருக்கோ அதான். Okay. What see, மாங்கா விதை போட்டா என்ன வரும்? மாங்க மரம். மாங்கா மரம் தான் வரும். ரொம்ப யோசிக்காது. பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ்ல பேஸ் பண்ணி டேட்டா இருக்குன்னா, அக்யூரேட் டேட்டா வேணும்னா நீ பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ் பேஸ் பண்ணி தான் எழுதணும். பாஸ்ட்ல இருக்கிறதுக்கு பாஸ்ட், ஃபியூச்சர்ல இருக்கிறதுக்கு ஃபியூச்சர். அவ்வளவுதான். இருக்கிறதுல ஈஸி இந்த லாஸ்ட் தான். எல்லாரும் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அப்படியே டிபி காப்பி தானே. டேட்டே கொடுக்கலன்னா பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சரும் பாஸ்ட் கொடுத்தோம்னா பாஸ்டும் ஃபியூச்சர் எழுதணும், ஃபியூச்சரும் பாஸ்ட் எழுதணும். பாஸ்டும் ஃபியூச்சரும் கொடுத்தோம்னா பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படியே எழுதிடணும். அவ்வளவுதான். இது தெரியாம நீ எஸ்ஏல கையே வைக்க முடியாது. சில பேர் இந்த குழம்புவான்னு சொன்னல, அது லாஸ்ட்ல தான் குழம்புவான். பாஸ்ட் டென்ஸ்ல ஆரம்பிச்சிருக்கு, பாஸ்ட் டென்ஸ்லயே முடிச்சலாம், ஃபியூச்சருக்கு போயிருப்பான். எப்படி ஆயிருக்கும்னா 1990, 2000, 2010, 2020, 2030க்கு போயிருப்பான். நம்மால 2020 வரைக்கும் பாஸ்ட், 2030 ஃபியூச்சர். அத விட்டுருவான். இல்லைன்னா அதை பாஸ்ட்லயே எழுதி விட்டுருவான், முடிச்சிருவான். ஓகே ஓகே ஓகே. இங்கதான் மார்க் போகும். வந்து எங்க மார்க் வரும்னு ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டேன், எங்க மார்க் போகும் தான் சொல்லுவேன். ரீசன் என்னன்னா, இந்த இடத்துலதான் நான் மிஸ்டேக் பண்றேன்னு தெரிஞ்சாதான் நீ எங்க பண்ண மாட்டேன். கரெக்ட் கரெக்ட். புரியுதா? சோ இது அப்புறம் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ், as I told you already, it's very important. பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணா வந்து மார்க்ஸ் நல்லா கிடைக்கும், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அது வந்து 100% ட்ரூ கிடையாது. You can use only passive voice when it is appropriate and correct to do. டாஸ்க் ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைக்காது. டாஸ்க் பண்ணல, ஏன்னா இருக்கிற டேட்டா தானே நீ போட்டு எழுத போற. நீ என்ன அங்க சொன்னேன்னு வரப்போதா? இல்லல்ல. ரைட்டிங் டாஸ்க் 1 வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மோஸ்ட்லி உனக்கு கிடைக்காது. பட் டயக்ராம் இருக்குல்ல, அதுல காம்பினேஷன் ஆஃப் பாசிவ் அண்ட் ஆக்டிவ் வரும். Because we are creating the sentences. Yes, ஏன்னா டயக்ராம்ல வரும். ஏன் சொன்னா 1980, 2020 டயக்ராம்ல காட்டுவான்ல, மேப் டயக்ராம்ல வந்து எப்படி காட்டுவான்னா ப்ராசஸ். இப்ப வந்து ஒரு சுகர் கேன் ஜூஸ் வச்சுட்டு இது பண்றாங்க, வெல்லம். அப்ப அங்க என்ன வரும்? ஆக்டிவ் வாய்ஸும் வரும், பாசிவ் வாய்ஸும் வரும். பிகாஸ் நீ அங்க ஒரு ப்ராசஸ் எக்ஸ்பிளைன், ஒரு டயக்ராம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. அங்க மட்டும் வந்தால் ரெண்டுமே வரும். You need to be very careful. புரியுறதோ? எஸ் அக்கா. சரி. அடுத்ததுக்கு போலாம். நெக்ஸ்ட் வந்து டாஸ்க் 1ல இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்
ஒரே நிமிஷம் இரு. டேட்டா ஃபெட்ச் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. நிறைய இருக்கு ஆக்சுவலா. இதுல படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கு. ம். யூ ஹாவ் ஆம்பிள் ஆஃப் திங்ஸ் டு கோ த்ரூ. அந்த பாஸ்ட் பிரசன்ட்க்கு டீட்டெயில்ஸ் ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன் மாடல். ஓகேக்கா. அதுதான் பாக்குறேன்.